சிவரக்கோட்டைங்க. போன மந்த்து 22ஆந்தேதி நம்ம ரெஸ்க்யூ பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 28 நாள் ஷெல்டரில் இருந்தா. இவளுக்கு பின்னாடி ஒரு காலில் வந்து வண்டி ஏறி இருந்துச்சு, எலும்பு உடஞ்சிருந்துச்சு. ஸோ இங்கே ஷெல்டர்லேருந்து டேரெக்டாக ஹாஸ்பிட்டலில் இங்கே மதுரை கூப்பிட்டு வந்துட்டோம். வந்து காமிக்கும்போது ஒரு ட்ரையலாக வந்து நம்ம பிஓபி கட்டு போடுவோம் அப்படின்னு தான் கட்டு போட்டோம். நாட்கள் போக போக அந்த எலும்பு வந்து ஜாயிண்ட் ஆகும். அது கொஞ்சம் நேரம் ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அவள் 4 கால்லையுமே ஊண்டி நடக்க முடியுது. அந்த ஒரு கால் பாதிப்பு இருக்க தான் செய்யும், ஒரு பெண்டு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அவள் சர்வைவல் ஆயிடுவா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஷெல்டர்லேருந்து போய் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஏன்னா பக்கத்தில் தான், அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் ஊர். ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் ரிலீஸ் பண்ணிட்டேன். இவளுக்கு கருத்தரை பண்ணி ரிலீஸ் பண்ணுறது தான் ப்ராப்பர். பட் நம்ம கிட்ட தானே இருக்கா. அது போக குட்டி போட்டு இப்போ தான் 1.5 மாதம் ஆயிருக்கும். ஸோ அதனால் போய் ரிலீஸ் பண்ணியாச்சு. இன்னும் 2 மாதம் கழித்து நம்ம கருத்தரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அது போக அதே தெருவில் ஒரு 2-3 ஃபீமேல் இருக்குது. ஸோ அதுக்கும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்ப்போங்க, நான் கூட சீக்கிரம் அதுக்கு அப்டேட் பண்ணுவேன். குட்டியை தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவட்ட பார்த்துட்டு கொஞ்சம் விலகி ஓடிட்டா. ஏன்னா இப்போ தானே வந்திருக்கா, போக போக அடாப்ட் ஆகும். ஓகேங்க, ரொம்ப நன்றி. இந்த மந்த்து 4 ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம், 1 ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நன்றிங்க.